ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடரை இந்தியா தாங்க வெல்லும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற இங்கிலாந்து சீரீஸை 5-0ன்னு சொல்லிட்டு கட்டாயம் T20 சீரீஸை இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணியின் முன்னாள் லெஜெண்டுன்னு சொல்லலாம் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இப்போ இந்திய அணி விளையாட போகிற அடுத்து இங்கிலாந்து சீரீஸும் சாம்பியன் ட்ராஃபி தொடர குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மலிங்கா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியோட T20 அணி ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. அது லிமிட்டட் ஓவர்ஸ் எல்லா ஃபார்மேட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஓடிஐயில் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா T20யில் சூரியகுமார் யாதவ் செமையாக கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு நான் போலிங் கோச்சாக இருந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு அவரோட ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும். அவரோட மைண்ட் செட்டு கேப்டன்ஷிப் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கட்டாயம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நடக்க போகிற T20 சீரீஸ் 5-0ன்னு சொல்லிட்டு இந்திய அணி வென்றால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு டீம் ஸ்குவாடு சூப்பராக இருக்குது. ஒரு இளம் வீரர்கள் கொண்ட அணியாக இருக்காங்க. அதே போல் சாம்பியன் ட்ராஃபியோட ஸ்குவாட் இது வரைக்கும் இன்னும் இல்லை இந்தியா. ஆனால் விட்டாங்களா கூட அந்த லாஸ்ட் டைம் இந்த ஓடி வேர்ல்டு கப்பில் இருந்த ஸ்குவாடு தான் மேக்ஸிமம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு அணியாக திகழ்கிறாங்க. இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஓகேங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி வெல்லுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா சீனியர் பிளேயரே பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி வச்சு சின்ன டொமஸ்டிக்கில் விளையாடணும்னு சொல்லிட்டு பிசிசிஐ ஆர்டர் போட்டாங்க. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இப்போது மும்பைக்கோசரம் விளையாட போகிறாரு லோக்கல் மேட்ச்சில். அதனால் அவர் மட்டும் இல்லை, ரோஹித் சர்மா இருக்கட்டும், ரிஷப் பண்ட், சுஷ்மன் கில்லு எல்லாமே லோக்கலில் போய் விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய அசிங்கனே சொல்லலாம். ஏன்னா சீனியர் பிளேயர் ஓரளவுக்கு லெவலுக்கு போயிட்டு பிளேயரை போய் டொமஸ்டிக்கில் கீழே இறங்கி விளையாடும்போது அதுதான் பிசிசிஐயோட கண்டனம் போட்டிருக்காங்க. ஓகே, எல்லாம் ஓகே தான். பட் இப்போ நம்ம T20 நோக்கி வந்திருக்குங்க. T20 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட வர 22ஆம் தேதி தொடங்க போது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த போட்டி ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க. சூரியகுமார் அதோட பேட்டிங்கு, ஹர்திக் பாண்டியோட பேட்டிங்கு, நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு யங் டீமாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது அணி. அதனால் கண்டிப்பாக இந்த தொடரை இந்திய அணி வென்றாக வேண்டுங்க. ஏன்னா வென்றா மட்டும் இது வரைக்கும் நம்ம சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு T20 சீரீஸும் தோக்கலை. இது ஒரு ரெக்கார்டாகவே இருக்குது. ஒரு 5-6 சீரீஸ் அவர் கேப்டன்ஷிப்லேயே அடிச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இது ஒரு ரெக்கார்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுமான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா சஞ்சு சாம்சன்லாம் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காருங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய்ட்டு 200 அடிச்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா இருக்கார், அவரும் சாம பேட்டிங், அவர் 200 அடிச்சார். அதனால் ஒவ்வொரு போட்டியும் இந்திய அணி வீரர்கள், யங் வீரர்கள் முக்கியத்துவம் கொடுத்து விளையாடுறாங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸ் இங்கிலாந்து எதிரான சீரீஸை இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த இங்கிலாந்து சீரீஸை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் மல்லிங்கா பேசியிருக்கிறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.